லிஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லோக்கல் லிஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபிசிக்கல் அட்ரஸ், உங்களோட கம்பெனி எங்கே இருக்கோ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை நிறைய சைட்ஸில் லோக்கல் லிஸ்டிங், அதாவது பிஸ்னஸ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டில் நீங்கள் நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அது கூகுளில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட அட்ரஸ் நிறைய இடத்துல சேம் அட்ரஸ் வந்து கொடுத்ததுனால இந்த கம்பெனி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்து லோக்கல் லிஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணுறோம். கூகுள் பை பிஸ்னஸும் லோக்கல் லிஸ்டிங்கும் ஒன்று தான். ஆனால் அது வந்து ஒரு டைம் ஒரு இடத்துல கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பண்ணுவோம். லோக்கல் லிஸ்டிங் அப்படிங்கிறது ஹை அத்தாரிட்டி ஆஃப் லோக்கல் லிஸ்டிங் சைட்ஸில் நம்ம வந்து பண்ணும்போது நிறையா இடத்துலேருந்து நம்ம வேல்யூ கிளாஸ் ஆகும்போது ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். கூகுளுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்ம கம்பெனி இந்த இடத்துல தான் இருக்குது, கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கம்பெனியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். இதனால் நம்ம எஸ்இஓ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து ரேங்க்லிங்லேயும் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி எஸ்இஓ ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன்.